வெல்கம் டு நெல்லை ரெசிபி கிச்சன். இன்றைக்கி நம்ம நெல்லை ரெசிபி கிச்சனில் எம்டி கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இன்றைக்கி நாங்கள் வீட்டில் செஞ்ச எம்டி சால்னா வச்சு பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தான் இந்த கொத்து பரோட்டாவுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கேரட்டு, கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா ஒரு மாதிரி சில்லி பரோட்டா டேஸ்ட் வந்துடும். இது கொத்து பரோட்டா அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முட்டை பரோட்டாக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணுவோம். இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணாமல் டைரெக்டாகவே பரோட்டா ஆட் பண்ண போகிறோம். பரோட்டாவை நான் இன்றைக்கி ரெடிமேட் பரோட்டாவை நல்லா கல்லில் போட்டு எடுத்துட்டு அதை நல்லா பிச்சு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடியாக வேணுமோ அந்தளவுக்கு பொடியாக நீங்கள் பரோட்டாவை பிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பரோட்டாலேயும் எக்கு சேர்க்கலை. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு வெஜிடேரியன் கொத்து பரோட்டாவாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 ரெடிமேட் பரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பரோட்டா ஜாஸ்தியாச்சுன்னா வெங்காயம் தக்காளி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். நான் இன்றைக்கி எம்டி சால்னா ஆட் பண்ண போகிறேன். எம்டி சால்னாவோட வீடியோ நம்ம ஆல்ரெடி நெல்லை ரெசிபி கிச்சனில் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கலைன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பரோட்டாவில் கோட்டாகிற மாதிரி ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக நம்ம சால்னா சேர்த்துக்கலாம். எம்டி சால்னாவை பரோட்டாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சால்னா பரோட்டாலெல்லாம் உப்பு இருக்கிறனால நான் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். சால்னாவும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தோசை கரண்டி அது மாதிரி வச்சுட்டு நல்லா கொத்தி சின்ன சின்ன பீஸாக வர மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா சால்னா எல்லாம் கோட்டாகிற மாதிரி மட்டும் வதக்கி விட்டுருக்கேன். அவ்வளோதான், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெல்லை ரெசிபி கிச்சன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.